பிரேமா சிஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் வித்தியாசமாக உபயோகப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த நாமம் மகிமைப்படுகிறதாக வருகிற நாட்களிலும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வித்தியாசமான விதத்திலே உபயோகப்படுத்தும்படிக்காக ஜெபிப்போம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம போயிடலாம். நாங்கள் வாட்ஸ்அப்பில் சிஸ்டர்ஸாக சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன். நீங்கள் அந்த குரூப்பில் சேரணும்னு சொன்னால் அந்த நம்பரை என்கிட்டையோ பிரேமா சிஸ்டர்கிட்டையோ அல்லது கவிதாக்கிட்டையோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த குரூப்பில் உங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். ஆண்டவர் வித்தியாசமான விதத்திலே நம்ம வழி நடக்கிற அந்த குரூப் எதுக்குன்னு சொன்னால் ஒன்லி ஃபார் ப்ரேயர். நம்ம சர்ச் நம்ம இப்போ தான் கட்டிட்டு வரோம். நமக்கு ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்குது நமக்கு. ஸோ நாங்கள் சகோதரிகளாக சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரிகளும் அந்த ஜெபத்தை நடத்துவாங்க. நான் மட்டும் நடத்த மாட்டேன். நானும் சிஸ்டர் சாவித்ரி இன்னைக்கு வரல, அவங்க ஆப்சென்ட்டு. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவரோட மகனுடைய கல்யாண விஷயமாக. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த ப்ரேயர் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு சகோதரிகள் அதை நடத்துவாங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் வருகிற அந்த கடைசி நாட்களில் வேதம் சொல்லுகிறது, வேதத்தின் ரகசியங்கள் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ எனக்கு ஒரு விதமான பங்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் பிரேமா சிஸ்டருக்கு ஒரு விதமான பங்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அமுதா சிஸ்டருக்கு ஒரு விதமான பங்கு கொடுக்கப்பட்டிருக்கும், சாவித்ரி சிஸ்டருக்கு ஒரு விதமான பங்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் யாரெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வித்தியாசமான விதத்திலே ஆவிக்குரிய வரங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கும். இந்த கடைசி நாட்களிலே போய்கொண்டிருக்கிற நமக்கு அந்த வரங்கள் தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்ரி பண்றீங்களா? ஒத்துக்கிறீங்களா? வித்தியாசமான வரங்கள் என்ன செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. இளைய தலைமுறைக்கு நாம் ஒரு சாட்சிகளாக இருந்து அவர்களை கட்டி கொண்டு வருவதற்கு, அந்த இளைய தலைமுறையில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வந்து அவங்க ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தி ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷனை உருவாக்குவதற்கு ஆவியானவர் நம்மவழியாக செயல்பட அவர் விருப்பப்படுகிறார். ஆகவே நீங்கள் விருப்பம் உள்ளவங்க உங்கள் நம்பரை எங்ககிட்ட கொடுங்க. நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். மெயினாக சபைக்காக தான் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு சபையின் தேவைகளுக்காக இங்கே வருகிற விசுவாச குடும்பங்களில் இருக்கிற கட்டுகள் பாடுகள் அறுக்கப்படுவதற்காக அந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அநேக சபையில் சபைகள் இன்னைக்கு இந்தியாவிலலாம் நிரம்பி வழியுது அப்படின்னு சொன்னால் அது மெயின் காரியம் என்னன்னா ப்ரேயர் தான். ப்ரேயர் இஸ் த பேக் போன் ஆஃப் த சர்ச் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இந்தியாவில். ஸோ ஏன் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிகிறாங்கன்னா ஜெபம். ஜெபம் தான் சத்தத்தின் கோட்டைகளை உடைக்கும். ஜெபம் தான் வாசல்களை திறக்கும். வேறு சொல்லுறது பரலோகத்தில் நீங்கள் எதை கட்டுவீங்களோ அது பூலோகத்தில் கட்டப்படும். அப்போ நம்ம கட்டணும்னு சொன்னால் ஜெபத்தில் நம்ம நின்னாத ஆவியானவர் நம் மூலமாக எந்தெந்த வாசல்கள் எங்கெங்கே திறக்கணும், எதை கட்டணும் என்கிற கிருபைகளை நமக்கு தருவார். நம் ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தை பூமியிலே அவருக்காக நாம் என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும், கட்ட முடியும். ஸோ எங்களோடு கூட நீங்கள் கலந்து கொள்ளும்படி நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோமையா. சபையா எங்களுடைய பரிசுத்த பாடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த வாரம் எல்லாம் எங்களை பாதுகாத்தி சுகபல ஜீவன் தந்தி சபையாய் ஆராதிக்கும் பாக்கியத்தை கொடுத்து இந்த வேளையில் மன்னாக்காய் நாங்கள் காத்திருக்கிறோமையா. உடைய சிலுவைக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு பின்பதாக அடியாளை மறைத்துக் கொள்ளுங்க. நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை உம்முடைய ஆத்துமாக்கள் உம்முடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் பிள்ளைகளுக்கு புறப்பட்டு வந்து கர்த்தாவே ஆவியிலும் ஆத்துமாவிலும் தேவையான சரீரத்தில் தேவையான நன்மைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்காய் உம்முடைய பரிசுத்த கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும்படி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கடந்த 6 மாதங்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே ஜனவரியிலே இந்த ஆலயத்திலே நீங்கள் வந்தபோது முதல் மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரா இல்லையா? உங்களுக்கு பர்சனலாகவும் ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு என்ன செய்திருந்திருப்பார்? தந்திருப்பார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறிட்டாங்க. யாருடைய வாழ்க்கையிலாம் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிட்டு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். பிராமிஸ், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த 6 மாதத்துக்குள்ள எனக்கு நிறைவேறிச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். Praise the Lord. நிறைவேறிருக்கு. Hallelujah. Later you will share your testimony with us, okay? சாட்சி பகிர்ந்து கொள்ள வேண்டும். Hallelujah. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் சபையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், பர்சனலாக நமக்கு கிடைக்கிறது. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக்கா என்று சொல்லி பார்த்தா நிறைவேறி. இன்றைக்கு நாம் அதை தியானிக்க போகிறோம். ஏன் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை என்கிறதான அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு சில காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து
கொள்ளும்படிக்கு ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை என்னோடு கூட பேசினபடினால அதைத்தான் நான் உங்களிடத்துல இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நம்முடைய செய்தியின் தலைப்பு வேத வசனங்களின் ஆசீர்வாதங்கள். எல்லாரும் சொல்லுங்க, வேத வசனங்களின் ஆசீர்வாதங்கள். Blessings of the Bible verse. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, வசனம் சொல்லுகிறது ஓசியா 8:12, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நல்ல ஒரு பொது மொழிபெயர்ப்பில் நீங்க வாசிங்கன்னு சொல்லி சொன்னா, ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுகிறார்கள். அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், அதெல்லாம் எனக்கு இல்லை, அதை தாண்டி வேற ஏதாவது நமக்கு கிடைக்குமா என்று சொல்லி நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம், தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, என்னைக்குமே நீங்க தண்ணி தொட்டியா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதிலே போடுகிறவர்களாய் அவர்கள் இருப்பதை நான் விரும்பவில்லை, அவர்கள் நீரூற்றாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் நீங்கள் நீரூற்றாய் மாற வேண்டும். உங்களை நாடி தேடி வருகிற ஆத்துமாக்கள் உங்களிடத்திலிருந்து ஒன்று கொள்ளுவதற்கு, உங்களிடத்திலிருந்து சிலதை பெற்றுக் கொள்ளுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்படி இந்த 7ஆம் மாதத்தில் இருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்குள்ளாய் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் சரி, சரீர பிரகாரமான காரியத்திலும் சரி, ஒரு அடுத்த கட்டத்துக்குள்ளாய் இந்த சபையை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலைகளில் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை நீங்க வாங்கி வாங்கி தண்ணி தொட்டியை போல வைத்திருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நீரூற்றாய் மாற்ற விரும்புகிறார். என்ன வாக்குத்தத்தங்கள், என்ன ஆசீர்வாதங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்துக்குள்ளும் உங்களுக்குள்ளே மண்டியிட்டு மக்கி போய் கிடக்கிறதோ, இந்த 7ஆம் மாதத்திலே ஆண்டவர் அதை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிறருக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்குள்ளும் ஆசீர்வாதங்கள் பெருகும். என்னைக்குமே நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் யார் சொல்லுங்க, நீங்க ஜீவ தண்ணீராய் மற்றவர்களுக்கு பாய பாய பாயத்தான் உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் பொங்கிக் கொண்டே வரும். ஆவியானவர் ஜீவ தண்ணீராய் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை நடப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கும் சரீரத்துல சுகம் இருக்காது, நமக்கும் ஆவியில விடுதலை இருக்காது, நம்முடைய ஆத்துமாவில் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கென்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் வேதத்தின் மகத்துவங்களை என் ஜனங்களுக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், அவர்களது அந்நிய காரியமாக எண்ணக்கூடாது, அவர்களது எனக்கல்ல திருச்சட்டங்கள் எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்று அவர்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சரீரத்திலே இங்கேயும் காந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய விதைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு எதற்கு தந்திருக்கிறார்? அவைகள் இந்த பூமியிலே எப்படி மழை கீழே இறங்கி ஒரு விதையை முளைக்க பண்ணி அது என்ன ஒரு கேரக்டர் உள்ள அல்லது என்ன விதமான செடியாக அது முளைத்து எந்த இடத்துல யாருக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, அதே போல ஜீவ வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளே அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது அப்படியே மண்டி மங்கி நான் மட்டும் வச்சு தின்னுட்டு இருப்பேன் சொல்றதுக்கு அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது என்ன செய்யுமா அந்த விதை? அழகாக வசனம் சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது
அதற்குரிய காரியத்தை அது செய்து முடித்து ஆண்டவரிடத்தில் போய் அது சொல்லும், நீர் அனுப்பின காரியத்தை அவள் செய்து முடித்தாள், அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் போய் அந்த வார்த்தை நிற்கும். ஹல்லேலூயா! உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக எழுப்பி நின்று அதில் ராஜாவான பார்வோனின் கையினின்று உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம அழகா இருக்கிறோம் அல்லது ஹைட்டா இருக்கிறோம், நல்லா படிச்சிருக்கிறோம், பெரிய ஃபேமிலியில இருந்து வந்திருக்கிறோம் என்பதற்காக ஆண்டவர் கொண்டு வந்து நம்மை சபையில் வைக்கவில்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தேவன் வாக்கு பண்ணினபடினாலே இன்றைக்கு நம்மை ரட்சித்து சபையிலே கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். அவர் உண்மையும் தயையும் காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்திருக்கலாம். இது நடக்குமா, நடக்காதா, என்னை கொண்டு கர்த்தர் காரியத்தை செய்ய முடியுமா, நான் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறதே, இது நடக்குமா? அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருந்து நீங்க ஒரு படி நீங்க எடுத்து வைப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் நமக்கு நித்தமும் போதித்து நடக்க வேண்டிய வழியை சொல்லி தேவன் நம்மை எதற்கென்று இந்த பூமியிலே உருவாக்கி வைத்தாரோ அதை நிறைவேற்றி அவர் முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லிய தம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் பொல்லாங்கில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முற்பிதாவாகிய ஆபிரகாம் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்மளியாய் நிறைவேறும்படிக்காய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காக அனுப்பி கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. இப்ப தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீங்க ஒருவேளை சொல்ல முடியும், சிஸ்டர் பழைய பாட்டுல இருக்கிற வாக்குத்தத்தம் தானே எனக்கு கிடைச்சிருக்கு, அது புதிய பாட்டின் காலத்துல வாழ்கிற நமக்கு அது நிறைவேறுமா என்று சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும் படிக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா! வேதத்துல கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுமே ஒரு உடன்படிக்கையை சார்ந்ததாக இருக்கிறது. ஒரு ஆழமான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுமே ஒரு கவனத்துக்குள்ளதான் இருக்கு, ஒரு உடன்படிக்கைக்குள்ளதான் இருக்கிறது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் மனிதனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை, மனிதன் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. நீங்க சொல்லக்கூடும், சிஸ்டர் பழைய பாட்டுல நீங்க இருக்கிற வாக்குத்தத்தங்களை பார்த்தீங்கன்னா, நீ இதை செய்தா நான் உனக்கு இதை என்ன செய்வேன் இல்லையா? உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொன்னார், நீ என் வழியிலெல்லாம் நடந்து நான் சொன்ன கற்பனைகளை எல்லாம் நீ காத்து கொண்டேன்னு சொன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையை வந்து என்ன செய்யும்? பலிக்கும். இது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா! ஆனா புதிய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கை எப்படி பண்ணப்படும்? பழைய ஏற்பாட்டுல திராட்சை ரசத்தை எடுத்துப்பாங்க. இப்ப நானும் யார சொல்லலாம், அமுதா சிஸ்டர் உடன்படிக்கை பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அமுதா சிஸ்டர் வந்து இங்க நின்றுப்பாங்க, நானும் நின்றுப்பேன். அவங்க பக்கத்துல ஒரு திராட்சரசம் வைக்கப்பட்டிருக்கும், என் பக்கத்துல ஒரு திராட்சரசம் வைக்கப்பட்டிருக்கும். நான் என்ன செய்வேன், என்னுடைய உள்ளங்கையை குத்தி
இந்த ரத்தத்தை எடுத்து ஒரு டிராப் அந்த திராட்சரசத்துல ஊற்றுவேன். அவங்க உள்ளங்கையை குட்டி ஒரு டிராப் எடுத்து திராட்சரசத்துல ஊற்றுவாங்க. நாங்க 2 பேருக்கு அப்ப என்ன செய்து கொள்வோம், பரிமாறிக்கொள்வோம். இதுல என்ன விளங்குறது, என்னுடைய ரத்தத்தை யார் குடிக்கிறாங்க? அமுதா சிஸ்டர் குடிக்கிறாங்க. அமுதா சிஸ்டரோட ரத்தத்தை யார் குடிக்கிறாங்க? நான் குடிக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், என்னுடைய உயிராகிய ரத்தத்தையே நீ குடிச்சபடினால உனக்கு என்ன வந்தாலும் நான் உனக்கு என்ன செய்வேன், துணை செய்வேன். அவங்க என்ன சொல்றாங்க, உன் உயிராகிய ரத்தத்தை நான் குடிச்சபடினால நான் உனக்கு என்ன செய்வேன். இது 2 நபர் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை தான் பழைய பாட்டிலே செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஆனால் புதிய பாட்டிலே செய்யப்பட்ட உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை மீட்டெடுத்து பரிசுத்தவான்களாய் பாதுகாத்து பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்ப்பதற்காக ஒரே ஒரு நபர் உடன்படிக்கை பண்ணினார். அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் ரத்தம் சிந்தவில்லை, இயேசு ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா! வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார். இப்பொழுது வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்மை அவர் பார்ப்பதே கிடையாது. ஹல்லேலூயா! நீங்கள் ஒருவேளை சொல்லக்கூட பூமியிலே வாழ்ந்தால் யாரும் நீதிமான்கள் கிடையாது, யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. தெய்வத்துடைய பரிசுத்தத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய பரிசுத்தம் கழுக்கடைந்த கந்தை துணிக்கு ஒப்பாக தான் இருக்கிறது. ஆனால் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினபடினாலே உங்களுக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆமென்றும் ஆமென்றும் அவை நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுத்தால் உங்களை கொண்டு அதை செய்வார். நீங்கள் ஒப்புக் கொடுக்காவிட்டால் ஒரு சவுலை தள்ளிவிட்டு ஒரு தாவீதை ராஜ்யபாரத்தில் நிறுத்துவது ஆண்டவருக்கு பெரிய காரியம் அல்ல. ஒரு வஸ்தியை தள்ளிவிட்டு ஒரு எஸ்தரை ராஜபாரத்தில் நிறுத்துவது ஆண்டவருக்கு பெரிய காரியம் அல்ல. ஹல்லேலூயா! எத்தனையோ சபைகள் ஒடுங்கி நொறுங்கி அழிந்து கொண்டிருக்கும் போது தேவன் நம்மை கட்டுவிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, ஆண்டவர் இதன் மேல் ஒரு திட்டம் வைத்தார். ஹல்லேலூயா! இந்த மலாக்கா பட்டணத்திலே, இந்த இடத்திலே இப்படி ஒரு சபை கட்டப்படும் காலங்கள் வரும். ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷத்தை அறியும்படிக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் தெய்வத்தை அறியாத புறஜாதியான ஜனங்களும் இந்த இடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலத்திலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா! யோவேல் தீர்க்க தரிசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படியாய் வாசிக்கிறோம், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Not only in male servant, female also going to build the kingdom for God. ஆண்டவருக்காக ஊழியக்காரிகளும் எழும்ப போகிறார்கள். ஹல்லேலூயா! ஆகவே நாம் அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 7ஆம் மாதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளுக்கு கடந்த 6 மாதத்திலே ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்களை நான் கொடுத்தேன். என் பிள்ளைகள் அவைகள் திரும்பவும் தங்களுடைய நாவினாலே அவர்கள் அறிக்கை செய்யட்டும். அவர்கள் எழுந்த இயேசுவின் நாமத்தினாலே அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கட்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அடங்கி இருக்கிறது. பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமோடு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த 12ஆம் அதிகாரத்துக்கும் இந்த 21ஆம் பாருங்க, நம்பர் தான் மாறி இருக்கு. 2 முன்னாடி வந்திருக்கு, 1 பின்னாடி போயிருக்கு. நம்பர் தான் மாறி இருக்கு, வசனம் 2 தான் பாருங்க. அப்ப ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கும் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கும் இடையில இந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மீறும்படிக்கு எத்தனையோ காரியங்களை செய்திருந்தாலும் அவர் சொன்ன அந்த குறித்த காலம் வரும்போது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா! அது 2 நபர் உடன்படிக்கையின் காலம். அந்த காலத்திலேயே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராய் இருந்து நிறைவேற்றினார் என்று சொன்னால், எல்லா இரக்கத்திலும் கிருபையிலும் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஆதியாகமத்தை ஞாபகப்படுத்தின ஒண்ணு,
இந்த 6 மாதம் நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை இந்த 7ஆம் மாதத்திலே 7 என்பது வேதத்திலே ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. 7 என்கிற நம்பர் வேதத்திலே ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னெல்லாம் வாக்குத்தத்தம் இந்த சபையில வந்து நீங்க வாங்கிட்டு போனீங்களோ, நீங்க ஜெபிக்கிற நேரத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் இந்த 7ஆம் மாதத்திலே நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் சில யாரெல்லாம் இன்னைக்கு காலையில யாரெல்லாம் பைபிள் ரீட் பண்ணீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில பைபிள் ரீட் பண்ணவங்க கை தூக்குங்க. யாருக்கிட்டலாம் இந்த பைபிள் இருக்கு கை தூக்குங்க. யாருக்கிட்டலாம் பைபிள் இருக்கு? சரி, போன்லயாவது வச்சிருக்கீங்களா? போன்லயாவது இருக்கா? இப்ப இதெல்லாம் நீங்க கேரி பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா. ரொம்ப சிம்பிளா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. எனக்கு தமிழ் வாசிக்க முடியாது நீங்க சொல்ல முடியாது, மலே புக் பைபிள் இருக்கு. எனக்கு மலே தெரியாது நீங்க சொல்ல முடியாது, இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நீங்க சொல்ல முடியாது, சைனீஸ் பைபிளும் இருக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்டதான ஹார்ட்வேர் பைபிள் உங்க கையில இல்லைன்னு சொன்னா, தயவு செய்து உங்க போன்லயாவது நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. எவ்வளவு யூடியூப் டவுன்லோட் பண்ணி வச்சு பாக்குறீங்க? புது புது படம் வந்தோடனே டவுன்லோட் பண்ணி வச்சு பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறீங்களா இல்லையா? எத்தனை வீடியோ பார்க்குறோம் யூடியூபுக்கு. ஆகவே தயவு செய்து உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில நீங்க வேதத்தை இந்த பைபிளையாவது டவுன்லோட் பண்ணி நீங்க தினமும் வாசிங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம சபையில போய் ஒரு ஜாமானை வாங்குறோம், ரேடியோ பெட்டி, அதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கும் போதே கூட என்ன கொடுப்பாங்க? கூட என்ன கொடுப்பாங்க? ஒரு மேனுவல் ஒன்று கொடுப்பாங்கல்ல. இப்போ உலக பிரகாரமான மனிதன் ஒரு பொருளை சிருஷ்டிக்கிறான்னு சொன்னா அதுல என்னெல்லாம் டேஞ்சர் இருக்கு, அதுல என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு, எவ்வளவு கவனமாக நீங்க அந்த பொருளை கையாளணும்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளவு அழகா எழுதி கொடுக்குறாங்க. வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் பார்த்து பார்த்து ருசிச்சு 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 அன்பு பாராட்டி பாராட்டி ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு உங்கள் மேல அன்பு கூர்ந்து உங்களை உருவாக்கி இந்த பூமியில வைத்திருப்பாருன்னு சொன்னா சும்மா விட்டுருவாரா? அவரு கொடுத்த மேனுவல் தான் இது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மேனுவல் டெய்லி வாசிக்கிறீங்க? பிரைஸ் எல்லாம் ஐயாவுக்காக நான் ஆண்டவரை நன்றி சொல்லுகிறேன். டெய்லி வாசிங்க. வாசிக்கிறீங்களோ இல்லையோ, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். மகளே, எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துரு. 17 இருக்கா? 17 இருந்துச்சுப்பா. ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று கொடு, அப்புறம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேப்பர், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேப்பர் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் 178ஆம் சங்கீதம் வந்து Psalms 128 தமிழ்லையும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, இங்கிலீஷ்லையும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. எதில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு? தமிழ்லையும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, இங்கிலீஷ்லையும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கணும்னு சொன்னா அவன் எப்படி வாழணுங்கிறதுக்கு இந்த ஒன்று ஜஸ்ட் எத்தனை வேர்ஸ் இருக்கு? 6 வேர்ஸ் தான் இருக்கு. ஜஸ்ட் 6 வேர்ஸ் தான் இருக்கு. நீங்க அடுத்த வாரம் பாஸ்டர் ஏஞ்சலின் பேச வராங்க. ஸோ அடுத்த வாரம் பாஸ்டர் ஏஞ்சலின் வர்றதுக்கு முன்னதாக இந்த 6 வசனத்தையும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிஃப்ட் உண்டு. நான் கேட்கலாம் போறது ஒரு தடவை வந்து முன்னாடி சொல்லுங்கன்னு கேட்க போறது இல்லை. உங்க மனசாட்சியின்படி ஆண்டவரும் நீங்களும் தான் மனப்பாடம் பண்ணிட்ட சிஸ்டர், என்னால பார்க்காம இது சொல்ல முடியும்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சபை சத்தியமாகிய அஸ்திவாரத்துக்குள் கட்டப்படுமானால் எந்த காற்றடித்தாலும், எந்த புயல் அடித்தாலும், எந்த சத்துரு வந்தாலும் அந்த சபையை அசைக்க விட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனமாகிய ஆண்டவர் நம் வாழ்வதற்கு கொடுத்த இந்த மேன்வல்லே நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட ஆரம்பிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த 7ஆம் மாதத்திலே நாம் அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆண்டவரே, இத்தனை நாளும் நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, வசனங்களை நான் ஒருவேளை மூடி மறைத்து அதை குறித்த ஒரு சிந்தை இல்லாதபடிக்கு, அதை குறித்த ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு நான் இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த வாக்குத்தத்தங்களை நான் இயேசுவின் நாமத்தில் நான் சுதந்திரிக்க போகிறோம். கொஞ்சம் வாலிப்பா, எல்லாரும் சத்தமா பாடுவோமா?
தகப்பனே. இந்த பிரசன்னம் இந்த இடத்துல என்னென்ன வாக்குத்தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையை தந்தீரோ அதை இந்த 7வது மாதத்திலே நாங்கள் அல்ல கர்த்தாவே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த ஏசப்பா நீங்க எங்க வாழ்க்கையை நிறைவேற்றி எங்களை ஆச்சரியப்படுத்தி எங்களை சந்தோஷப்படுத்த போகிறீங்கப்பா. ஒருவேளை வந்திருக்கிற பிள்ளைகளாகி நாங்கள் சரீர சுகத்துக்காய் ஜெபிப்போமானால் எங்களுக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரை ஃபைனான்ஸ் தேவைக்காய் எங்கள் கஷ்டப்படுவோமானால் ஆண்டவரை தந்து இந்த மாதத்தில் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. அப்பா என்ன தேவைகளுக்காய் பிள்ளைகள் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவரவருடைய மன விருப்பத்தின்படி எழுந்திருக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து எங்களை அனுப்பும். பரிசுத்த கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.